வணக்கம். மே மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை, தொழிலாளர் தினம். அவர்கள் நலம் சிறக்க நாங்களும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். எப்படி இருக்க போகிற இந்த வியாழக்கிழமைங்கிறத பார்க்க போகிறோம். வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. மேஷராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், வீண் கெத்து அதிகமாக இருக்குது. அலட்டல் அதிகம். வழிபாடு பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். நிதானம், பொறுமை. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. அனுகூலமான எண் 4 வடக்கு மஞ்சள் வியாழன், 7 தெற்கு வெள்ளை வெள்ளி. 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, சுமத்திரையே போற்றி, சுக்கரனே போற்றி. இந்த மந்திரங்கள் சங்கடமாக வரும்போதெல்லாம் சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. மனசு சங்கடமாக ஒரு மாதிரி இருந்துன்னா சொல்லிடுங்க. ஏழை எளியவர்களுக்கு சாப்பிட கொடுங்க. சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம், மொச்சக்கொட்டை வேக வச்சு கொடுக்கலாம், பசுமாட்டு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். 2 நாளும் உங்களுக்கு இந்த வழிபாடு கட்டாயம் செய்யணும். ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. வீண் செலவு, வீண் கவலை அதிகம். பண விஷயத்தில் 2 நாளும் கவனம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். குறிப்பாக கடன் கொடுக்க வேண்டாம், கடன் வாங்கவும் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். நிதானம், கவனம். 3 நட்சத்திரக்காரர்களும் வெள்ளிக்கிழமை விநாயக பெருமானுக்கு வசதிப்பட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். பொறுமை. அனுகூலமான எண் 1 வடக்கு சிவப்பு வியாழன், 7 தெற்கு வெள்ளை வெள்ளி. 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, சுமத்திரையே போற்றி, சுக்கரனே போற்றி. இந்த மந்திரங்கள் சங்கடமாக வரும்போதெல்லாம் சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. மனசு சங்கடமாக ஒரு மாதிரி இருந்துன்னா சொல்லிடுங்க. ஏழை எளியவர்களுக்கு சாப்பிட கொடுங்க. சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம், மொச்சக்கொட்டை வேக வச்சு கொடுக்கலாம், பசுமாட்டு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். 2 நாளும் உங்களுக்கு இந்த வழிபாடு கட்டாயம் செய்யணும். மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில். மொத்தத்தில் வெற்றி. உங்கள் பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். 3 பேருக்கும். அனுகூலமான எண் 4 7 தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிரகலாதனை போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. காமணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். கடகராசிக்கார நேயர்களே, 2 நாளும் பிரமாதம். வியாழன் வெள்ளி 2 நாளுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு வரும். பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. மொத்தத்தில் 2 நாளும் சூப்பர். அனுகூலமான எண் 2 3 தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள் வியாழன், 7 9 தெற்கு கிழக்கு வெள்ளை நீலம் வெள்ளி. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. இந்த 2 நாளும் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. தொழிலாளிகள்கிட்ட பேரம் பேசாமல் கேட்குற கூலியை கொடுத்துருங்க. தயவு செய்து மகாபாரதம் பேசுகிறது சோ அவர்கள் எழுதிய புத்தகம் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. இதை செய்யுங்க, தப்பிச்சுக்குவீங்க. சிம்மராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வியாழன் வெள்ளி 2 நாட்களும் அலட்டல், வெத்து கெத்து, ஆணவம் அதிகமாக இருக்கிறது, கர்வம் அதிகமாக இருக்கிறது. பணிவு முக்கியம், நிதானம் முக்கியம், பொறுமை முக்கியம். ஜாக்கிரதை. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு வெள்ளிக்கிழமை தீபம் போடணும். வேறு சில வழிபாடுகள் சொல்லுகிறோம். அனுகூலமான எண் 3 வடக்கு சிவப்பு வியாழன்,
7 தெற்கு நீலம் வெள்ளி. 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, சுமத்திரையே போற்றி, சுக்கரனே போற்றி. இந்த மந்திரங்கள் சங்கடமாக வரும்போதெல்லாம் சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. மனசு சங்கடமாக ஒரு மாதிரி இருந்துன்னா சொல்லிடுங்க. ஏழை எளியவர்களுக்கு சாப்பிட கொடுங்க. சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம், மொச்சக்கொட்டை வேக வச்சு கொடுக்கலாம், பசுமாட்டுக்கு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். 2 நாளும் உங்களுக்கு இந்த வழிபாடு கட்டாயம் செய்யணும். கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம் 3 நட்சத்திரத்துக்கும் உயர்வை தந்தே தீரும். அனுகூலமான எண் 4, 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிரகலாதனை போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. காமணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். துலாராசிகார நேயர்களை, வியாழன் வெள்ளி 2 நாளுமே சூப்பர், பிரமாதம். கலக்கிறீங்க, வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமையும் 3 நட்சத்திரக்காரர்களும் வெள்ளிக்கிழமையும் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. மொத்தத்தில் 2 நாளும் சூப்பர், அவ்வளோதான். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு வியாழன். 7, 9 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வெள்ளி. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. இந்த 2 நாளும் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. தொழிலாளிகள்கிட்ட பேரம் பேசாமல் கேட்குற கூலியை கொடுத்துருங்க. தயவுசெய்து மகாபாரதம் பேசுகிறது சோ அவர்கள் எழுதிய புத்தகம் கோயிலிருந்து படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. இதை செய்யுங்க, தப்பிச்சுக்குவீங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. சந்திராஷ்டமம் வியாழன் வெள்ளி 2 நாளும் அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். வழிபாடு முக்கியம், நிதானம். ஆமாம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டிருங்க வசதிப்பட்ட நேரத்தில். அனுகூலமான எண் திசை நிறம் கிடையாது. விருச்சிக ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை, கவனம். ராசிக்கார நேயர்களை 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, ஐராவதமே போற்றி, அனந்தனே போற்றி, அங்குசமே போற்றி. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்கள். நல்ல புத்தகம் 2 நாளும் படித்து பாருங்கள். சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி கோயிலிருந்து காமணி நேரமாவது படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது மஞ்சள் துணி தானமாக கொடுத்துருங்க. பசியாத்துங்க, காக்கைக்கும் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும். தொழிலாளிகள்கிட்ட பேரம் பேசாமல் அவங்க கேட்குற பணத்தை இன்றைக்கி கொடுத்துருங்க. இந்த 2 நாளும் கொடுத்துருங்க, நல்லது. இதெல்லாம் செய்யுங்க, தோல்வி தடுக்கப்படும், அவ்வளோதான். தனுசு ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். வியாழன் வெள்ளி 2 நாளும் கலக்கிறீங்க. சந்தோஷம், பொறுமை, நிதானம் எல்லாம் இருக்குது. வெற்றி வரும். உங்கள் பெருந்தன்மை, புத்தி கூர்மை, பிறவி பலம் வெற்றியை தந்தே தீரும். நல்ல நாள். அனுகூலமான எண் 4, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வியாழன். 7, 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வெள்ளி. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. இந்த 2 நாளும் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. தொழிலாளிகள்கிட்ட பேரம் பேசாமல் கேட்குற கூலியை கொடுத்துருங்க. தயவுசெய்து மகாபாரதம் பேசுகிறது சோ அவர்கள் எழுதிய புத்தகம் கோயிலிருந்து படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. இதை செய்யுங்க, தப்பிச்சுக்குவீங்க. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நல்ல நாள். உங்கள் பிறவி பலமான நிதானம், விடாமுயற்சி ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிரகலாதனை போற்றி.
ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. காமணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். கும்பராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். ஜாகிரதை, வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுருணும். அனுகூலமான எண் 4, தெற்கு வெள்ளை வியாழன், 2 வடக்கு பச்சை வெள்ளி. ராசிக்கார நேயர்களை 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, ஐராவதமே போற்றி, அனந்தனே போற்றி, அங்குசமே போற்றி. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்க. நல்ல புத்தகம் 2 நாளும் படித்து பாருங்க. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி கோயிலிருந்து காமணி நேரமாவது படித்து பாருங்க. ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது மஞ்சள் துணி தானமாக கொடுத்துருங்க. பசியாத்துங்க, காக்கைக்கும் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும். தொழிலாளிகள்கிட்ட பேரம் பேசாமல் அவங்க கேட்குற பணத்தை இன்றைக்கி கொடுத்துருங்க. இந்த 2 நாளும் கொடுத்துருங்க. நல்லது. இதெல்லாம் செய்யுங்க. தோல்வி தடுக்கப்படும். அவ்வளோதான். மீனராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே பிரமாதம். கலகரிங்க, சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான புத்தி கூர்மை பெருந்தன்மை ஜெயிக்கும். 2 நாட்களும் நல்ல நாட்கள். அனுகூலமான எண் 2, 7 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு வியாழன், 7, 9 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வெள்ளி. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. இந்த 2 நாளும் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. தொழிலாளிகள்கிட்ட பேரம் பேசாமல் கேட்குற கூலியை கொடுத்துருங்க. தயவுசெய்து மகாபாரதம் பேசுகிறது சோ அவர்கள் எழுதிய புத்தகம் கோயிலிருந்து படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. இதை செய்யுங்க, தப்பிச்சுக்குவீங்க. நேயர்களே, மே 1ஆம் தேதி இன்று தொழிலாளர்களுடைய நலம் சிறக்க நாங்களும் பிரார்த்தித்து கொள்ளுகிறோம். அவர்களும் மென்மேலும் வளர நவகிரகங்கள் அருள் செய்யட்டும் என்று பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.